கர்நாடக அரசு கொடுக்காது என்று நினைத்துதான் இயற்கை அன்னையே மழையை பொழிந்து நமக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழக அணைகளை எங்களை தடுக்கவா செய்கிறீர்கள் கர்நாடக அரசே? இல்லை, தமிழகத்திற்கு நாங்கள் பாய்ந்து வருவோம் என்று காவிரி அன்னை பாய்ந்து வருகிறார். ஆக இயற்கை அன்னைக்கு நாம் நன்றியை தெரிவித்துக்கொள். எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கடலில் வீணாகும் தண்ணீர் பாதுகாத்து அதை அணைகளாக கட்டி கடலில் வீணாகாமல் தடுக்க வேண்டும் என்பது தான். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதாவரி தண்ணீர் அதிகமாக கடலில் கலக்கிறது. அது தமிழகத்திற்கு குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று அன்றைய தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவிடம் நான் பேசி, அன்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 அமைச்சர்கள் தெலுங்கானாவிற்கு வந்து ராஜ்பவனில் தங்கி, அப்புறம் அவங்க முதலமைச்சரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இதை மாதிரி கோதாவரி தண்ணீர் தமிழகத்திற்கு குடி தண்ணீராக கிடைக்க வேண்டும் என்று எங்கள் முயற்சியினால் தண்ணீர் கொண்டு வருவதற்கு பெருமுயற்சி நடந்தது. ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது. ஆக தமிழக அரசு அதற்கான முயற்சி முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா கோதாவரி தண்ணீர் நமக்கு வந்து இப்போ போலவரம் ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி கிடைத்திருக்கிறது. அது ஆந்திரா தெலுங்கானாவுக்கும் பலன் தரும். இன்னும் சரியாக நாம் கணக்கிட்டால் தமிழகத்திற்கும் குடிதண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதை போல நெடுங்கால தொலைநோக்கு திட்டங்களை தமிழக அரசு சற்று சிந்திக்க வேணும் என்பது எனது கருத்து.